அம்மாவோட ஆசை அப்போ கூட உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 143. ஓம் பிரம்மம் எனுமோர் பரம்பொருள் போற்றிவோம். பிரம்மம் என்பது பிரஹ் என்னும் வடமொழி சொல்லிலிருந்து வந்துள்ளது. பிரஹ் என்றால் மிக பெரியது என்று பொருள். ஆக பிரம்மம் என்பது நமக்கு புலனாகாத எல்லாவற்றையும் விட மிக பெரியது. எல்லைக்குட்படாத அளவுக்கு எல்லா வகையிலும் எல்லாவற்றையும் விட மேன்மையானது. பிரம்மம் குணங்களுடன் கூடியது என்ற ஒரு கருத்தும், அது குணங்களுக்கு அப்பாற்பட்டது என்ற மற்ற கருத்தும் நிலவுகிறது. குணங்களுக்கு அப்பாற்பட்டதை நிர்குண பிரம்மம் என்றும், குணங்களுடன் கூடியதை சகுண பிரம்மம் என்றும் கூறுவர். பிரம்மம் என்றால் என்ன? பெயர்களும் உருவங்களும் கொண்ட இந்த உலகம் படைக்கப்படாத ஒரு பேரறிவு பொருளிடமிருந்து தோன்றியிருக்க வேண்டும். மிக ஒழுங்காகவும் கட்டுப்பாடாகவும் உள்ள இந்த உலகம் ஓர் அறிவற்ற மூலப்பொருளிலிருந்து உண்டாகி இருக்க முடியாது. படைப்பிற்கு காரணமான அறிவுள்ள மூலப்பொருள்தான் பிரம்மம். இந்த பிரம்மம்தான் சாட்சியாகவும் ஆத்மாவாகவும் பிரகாசிக்கிறது. நமக்கு புலப்படும் எல்லா பொருள்களின் மூலமாகவும் அது பிரகாசிக்கிறது. பிரம்மம் எல்லையில்லாதது, அதாவது இன்ஃபைனைட். அதை விவரிக்க முடியாது. ஏனெனில் குணங்களை சொல்லித்தான் எந்த ஒன்றையும் விளக்க முடியும். எல்லையற்ற குணங்களற்ற பிரம்மத்தை எந்த சொற்களால் விளக்க முடியும்? நமது புலன்களும் மனமும் அறிவும் எல்லைக்குட்பட்ட விஷயங்களைத்தான் தெரிந்து கொள்ள முடியும். நமது புலன்களுக்கும் மனத்திற்கும் அறிவிற்கும் அப்பாற்பட்ட பிரம்மத்திற்கு எவ்வாறு எந்த குணங்கள் இருக்க முடியும்? எனவே பிரம்மம் நிர்குணமான பொருள் என்கிறார் ஆதிசங்கரர். ஆதிபராசக்தி நிர்குண பிரம்மத்திற்கு உதாரணம். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி என்பன சகுண பிரம்மத்திற்கு உதாரணம். பிரம்மம் இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து முடிவில் அதை அழிக்கிறது. அது இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஊடுருவி அதன் உள்ளிருந்து ஆள்பவராக, அதாவது அந்தர்யாமி இருக்கிறது. உயிருள்ளவையும் உயிரற்றவையுமான இவ்வுலகம் அதன் உடலாக விளங்குகிறது என்கிறது பகவத்கீதை. அது கண்களால் காண முடியாதது, தொட முடியாதது, உருவமில்லாதது, சுவைக்க முடியாதது, அழிவற்றது, என்றும் உள்ளது என்கிறது கடோபநிடதம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 144. ஓம் பதுமராக தொழியாய் போற்றிவோம். பத்மராகத்துக்கு ஒப்பான ஒளி உள்ளவள். தாமரை போன்ற சிவப்பு நிறம் கொண்ட இரத்தினத்தை பத்மராகம் என்பர். அது சிவந்த ஒளி உடையது. மலர்ந்த தாமரை போன்ற நிறம் உள்ளது. அது போன்ற செவ்வொளியுடன் விளங்குபவள் அன்னை. ஓம் சக்தி. ஓம் ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.